ஸ்ரீமதி ராமானுஜாய நமக. வசுதேவசுதம் தேவம் கம்சச்சாணூரமர்தனம் தேவகீ பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும். நாள்தோறும் பகவத்கீதையில் நம்ம ராஜவித்யா ராஜகுஹ்ய யோகம் 9வது அத்தியாயத்தில் எல்லா ஸ்லோகம், அதாவது 34 ஸ்லோகங்களும் முடிச்சாச்சு. இப்போ அடுத்த அத்தியாயத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த 9வது அத்தியாயத்தை நம்ம ஒரு பார்வை பார்த்துடலாம். அதாவது இந்த 9வது அத்தியாயத்தில் என்னெல்லாம் பார்த்தோம்? இந்த 9வது அத்தியாயத்தினுடைய சுருக்க ஸ்லோகம் பார்க்கும்போதே நம்ம பார்த்தோம், பகவான் இந்த அத்தியாயத்தில் தன்னுடைய பெருமைகள், அதாவது தாம் மனிதனாக அவதாரம் எடுக்கும்போது கூட அவர் சர்வேஸ்வரன் தான், எந்த பெருமைகளும் குறையாம தான் அவர் அவதாரம் எடுக்கிறாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த பெருமைகள்லாம் என்ன அப்படின்ட்டு பகவான் சொல்லிட்டு வர்றாரு. பகவான் தான் இந்த அனைத்துக்கும், இந்த உலக அனைத்துக்கும், இந்த பிரபஞ்சத்துக்குமே ஆதாரம். அவரை அண்டி தான் எல்லாரும் அனைத்தும் இருக்கே தவிர பகவான் அவங்கள அண்டி இல்லை, யாரை அண்டியும் இல்லை. பகவான் சொல்லப்போனால் எல்லாருக்காட்டியும் வேறுபட்டு உயர்ந்து இருக்கக்கூடிய பரமாத்மா அப்படின்னு எல்லாம் பார்த்தோம். பிறகு பகவான் தான் உலகத்தினுடைய படைத்தல், அழித்தல், காத்தல் முதலான செயல்கள் எல்லாம் செய்கிறாரு. அப்போ பகவான் செயல்கள் செய்கிறாரே, அப்போ பகவானும் இந்த செயல்களுக்கு எல்லாம், இந்த கர்மங்களுக்கெல்லாம் கட்டுப்பட்டு இருப்பாரான்னா கண்டிப்பாக இல்லை. ஏன்னா பகவான் இந்த படைத்தல், அழித்தல், காத்தல் தனக்காக செய்யலை, நமக்காக செய்கிறாரு. இன்னொன்று, அதுலேருந்து பகவானுக்கு எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லை. பகவான் அதில் எந்த ஏற்றத்தாழ்வுகளும் பார்க்கறதில்ல. அப்படின்றனால பகவான் இதனால எதுலேயுமே கட்டுப்படுறது இல்லை. பிறகு பகவானே எல்லாமாகவா எப்படி இருக்காரு அப்படின்றத சில ஸ்லோகங்கள் மூலமாக எடுத்து சொன்னார். அவரே யாகம், அவரே யாகத்தில் இருக்கக்கூடிய அக்னி, அவரே ஹவிஸ், எல்லாமாவே அவரே இருக்கார். அந்த யாகத்தினுடைய பலனாக எது இருக்கோ அதுவுமே அவர் தான் இந்த ஜகத் அனைத்துக்கும் பிதாவாக இருக்கார், மாதாவாக இருக்கார், எல்லாமே இருக்கார், ஓம்காரமாக இருக்கார். அவரே கதி, அவரே பிரபு, அவரே சாட்சி அப்படின்னு சொல்லி பல ஸ்லோகங்கள் மூலமாக பகவான் எடுத்து சொல்கிறாரு. பிறகு இவ்வளோ பெருமைகளுள்ள அந்த பகவானை எப்படி பக்தி செய்யறதுன்னு பகவானே எடுத்து சொல்கிறாரு. பத்திரம் புஷ்பம் பலம் தோயம். அதாவது பகவானை இவ்வளோ பெருமைகள் இருக்காரே, இவ்வளோ பெரிய பரமாத்மாவாச்சே, அவரை நெருங்கிறது ரொம்ப கஷ்டமோ, அவரை பக்தி பண்ணுறது ரொம்ப கஷ்டமோன்னா அதெல்லாம் இல்லை. ஏன் உனக்கு ஒரு புஷ்பம் கிடைக்காதா, இல்லை பழம் கிடைக்காதா, இல்லை இலை, இல்லை அது கூட வேண்டாம், தண்ணீர் கூட கிடைக்காதா, அது போதும் என்னை பக்தி பண்ணுறதுக்கு அப்படின்ட்டு பகவான் அவ்வளோ பெருமைகள் இருந்தாலும் தான் எவ்வளோ எளிமையாக இருக்காரு அப்படின்றதையும் எடுத்து சொல்கிறாரு. அது மட்டும் இல்லை, பக்தின்றது எப்படி பண்ணணும் அப்படின்னா, நம்ம உலக விஷயங்களில் ஈடுபட்டிருந்தாலும் நான் செய்கிறது எல்லாமே இந்த பகவானை நோக்கி தான் அப்படின்ற அந்த ஒரு அர்ப்பணம் இருக்கணும் அந்த நம்மளை செய்யக்கூடிய செயல்கள் எல்லாம் அப்படின்ட்டு பகவானை எடுத்து சொல்கிறாரு. பிறகு பகவான் தன்னுடைய பக்தர்களோட பெருமையை எடுத்து சொல்கிறாரு. பக்தர்களோட பெருமையை எடுத்து சொல்கிறதுக்கு முன்னாடி பகவான் என்ன சொல்கிறாருன்னா, தன்னுடைய பக்தர்கள்னு வந்துட்டா பகவான் ஏற்றத்தாழ்வு பார்க்கறதில்ல. பகவான் எல்லாருக்கு நடுவுலையும் ஏற்றத்தாழ்வுன்னு சொல்கிறதில்ல. ஏன்னா ஒரு பக்கம் ஹிரண்யகசிபுவை தண்டிச்சுட்டு இன்னொரு பக்கம் பிரகலாதனை மடியில் வச்சுக்கிறாரு. அதே போல் ஒரு பக்கம் விபீஷணனை தோழனாக ஏற்றுக்கிட்டு ராவணனை அழிக்கிறாரு. அதை பற்றி பகவான் சொல்ல வரல. பகவான் பக்தர்கள்னு வந்துட்டா பகவானே சரண் அப்படின்ற அந்த பக்தர்களுக்கு நடுவில் ஏற்றத்தாழ்வு எதுவும் பார்க்கறதில்ல. ஏன்னா கஜேந்திரன்ற யானையாக இருக்கட்டும், இல்லை பிரகலாதன்ற அசுரனாக இருக்கட்டும், இல்லை ஜட்டாயுன்ற பறவையாக இருக்கட்டும், யாருக்கு நடுவுலையும் பகவான் ஏற்றத்தாழ்வுகளோ எந்த வேறுபாடுகளோ பார்க்கறதில்ல அப்படின்னு. அதே போல் ஒரு தாழ்மையான ஒரு ஒழுக்கம், இல்லைன்னா ரொம்ப தீய ஒழுக்கம் படைத்தவங்க இருந்தால் கூட பக்தின்னு வந்துட்டா அவங்கள சாதுக்கள் கோஷ்டியில் தான் நான் சேர்க்குறேன், அது மட்டும் இல்லை அவங்க கொண்டாடப்பட வேண்டியவங்க அப்படின்னு சொல்லி பகவான் தன்னுடைய பக்தர்களை பற்றி ரொம்ப பெருமையாக பேசுகிறாரு. ஏன்னா அவங்க பகவானோட பக்தர்கள்னு வந்துட்டாங்க இல்லையா. இப்போ நமக்கு யோசிக்கலாம், பக்தின்னு வரதே ரொம்ப கஷ்டமான விஷயமாச்சே, அப்போ தீய ஒழுக்கம் இருந்தால் எப்படி வரும் அப்படின்ட்டு. இப்போ தீய ஒழுக்கம்ன்றது எதனால் அவங்களுக்கு வருது? ஏதோ சில பாவங்கள்னால. அப்போது அந்த பாவங்கள் தொலைஞ்சு அந்த பக்தி பிறக்கும். அதாவது பக்திக்கு தடங்களாக இருக்கக்கூடிய பாவங்கள் அது தொலையும். எப்படி? ஒன்று அனுபவிச்சு தொலையும், இல்லை பகவானுடைய அருள்னால தொலைஞ்சு பக்தி பிறக்கும். அந்த பக்தி பிறந்த பிறகு அந்த பக்தியை செய்ய செய்ய மற்ற பாவங்கள்லாமும் போகும் அப்படின்னு பகவான் எடுத்து சொல்லி, பிறகு பக்தி செஞ்சு பகவான் அடையணும், அதாவது முக்தி அடையணுன்றதுக்கு எந்த ஒரு
ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது, அதாவது தடையும் கிடையாது. யார் வேணாலும் பக்தி செஞ்சு பகவானை அடையலாம் அப்படின்ட்டு பகவான் சொல்கிறாரு. ஏன்னா தீய ஒழுக்கம் படித்தவங்களே பகவானை அடையலாம், பக்தி வந்தாச்சு அப்படின்னா அப்போ மற்றவங்களுக்கெல்லாம் என்ன குறை? அதனால் அந்த சந்தேகத்தையும் பகவான் தீர்த்து வைக்கிறாரு. கடைசியாக பகவான் இந்த அத்தியாயத்தை முடிக்கும்போது தன்னிடத்துல எப்படியெல்லாம் பக்தி செய்யணும் அப்படின்னு சொல்கிறாரு. பகவான்கிட்டேயே நெஞ்சு செலுத்தி, அவர்கிட்டயே அன்பும் செலுத்தி, பகவானை குறித்தே பூஜையெல்லாம் செஞ்சு பகவானையே வணங்கி இப்படியெல்லாம் செஞ்சுட்டு வந்தால் பகவானையே போய் அடையலாம் அப்படின்ட்டு பகவான் இந்த அத்தியாயத்தை இதோட முடிக்கிறாரு. தொடர்ந்து நம்ம அடுத்த 10வது அத்தியாயம் ஆரம்பிக்கலாம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா.